ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா. சந்தோஷம். ஜாமக்கோல் பிரசனம் வகுப்பு சீரஞ்சிறப்பும் சூப்பரா முடிஞ்சது. அருமையா முடிஞ்சுச்சு. ஆமாங்க ஐயா. நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பெரிய வரவேற்பு. ஆமா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு இவ்வளவு ஆர்வமா வந்து படிச்சிருக்காங்கன்னு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அடிப்படை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது அடிப்படை. ஏன்னா நிறைய நேயர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா. இப்படியே கத்துக்கணும், நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ம். அதை நாங்கள் ரொம்ப நேர்த்தியா பார்த்துட்டு இருக்கோம். அது நிறைய கத்துக்கணும், நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அதை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க ஐயா. கண்டிப்பாங்கய்யா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவதுங்கய்யா, ஜோதிடம் படிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குற 50% பேருக்கு ஜோசியம் தெரியுது. அது கொஞ்சம் ஒரு அறகுறையா இருக்கும். எனக்கு பாதி தெரியும், பாதி தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த விஷயங்களை எல்லாம் போக்குறதுக்காக ஒரு முழுமையான, நேர்த்தியான, நிறைவான அடிப்படை ஜோதிட வகுப்பை நம்ம எடுக்கிறோம். அதாவது எனக்கு ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நான் முழுசாக ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா உங்ககிட்ட படித்ததுக்கப்புறம் நான் அந்த ஜாதகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா 100% பார்க்க முடியும். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஆரம்பித்து ஒரு 20 நாளில் நான் உங்களை ஜோசியர் ஆக்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு எனக்கான டைம் 6 மாதங்கள் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 அந்த வகுப்பு இருக்கும். ஆன்லைன் ஜூம், உலக நாடுகளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். நானும் ஜோதிடத்தை தொழிலாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நான் படித்து பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். இந்த கோயில் குருக்கள் அவங்களுக்கும் ஜாதகம்லாம் சொல்லணுங்கிற ஆசை நிறைய வரும். ஏன்னா அவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள், இல்லத்தரசிகள், இவங்க நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீங்களும் வந்து படிக்கலாம். நீங்கள் எங்கேயும் நம்மளை தேடி வர வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல ஆன்லைன் ஜூம் மூலிமா நீங்கள் படிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 to 4 அந்த வீடியோக்களும் எல்லாத்துக்கும் நம்ம மெயில் மூலிமா அனுப்பி தர்றோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஜாதகத்தை 9 கிரகங்கள், 12 ராசி கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், இதிலிருந்து ஆரம்பித்து எல்லா அடிப்படையில் என்னென்னமெல்லாம் இருக்கோ அத்தனையும் அடிப்படை ஜோதிடத்தில் உங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்து, ஒரு ஜாதகம் வந்தால் பேசிக்காக ஒரு தசாபுத்தியை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பலன் நடக்கும்னு உங்களால் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு உருவாக்கிடலாம். அதுக்கான வகுப்பை தான் நம்ம 8/3/2026 மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். 2 மணி நேரம் 2 மணி நேர வகுப்பு, ஆன்லைன் ஜூம், மத்தியானம் தான் 2 to 4 ஒரு 6 மாத வகுப்பாக இது இருக்கும். இதில் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தருவோம். அழகா நீங்கள் உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 9 கிரகத்தில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு 6வது வாரம் 8வது வாரம் வரும்போதே ஜோதிடத்தை முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணுவோம், இப்படியெல்லாம் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுப்போம். வந்தவங்க உள்ளே வந்து உங்ககிட்ட ஜாதக கட்டத்தை கொடுத்த உடனே, சார் உங்கள் கேள்வி இதுதான், நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க, இப்படி இருந்தீங்க, இப்படி இருந்துட்டு இருக்கீங்க, இனி இப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. அடியேன் தான் வந்து பயிற்சி ஆசிரியர், நான் தான் சொல்லித்தர போகிறேன். வாராகி ஜோதிடமும் மித்ரா டிவியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கு. அதுக்கு நேயர்கள் வந்து உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் முன்பதிவு ஆரம்பித்தாச்சு. நீங்கள் தாராளமாக தொடர்ந்து முன்பதிவு செஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு கட்டண வகுப்பு, கட்டணத்துக்கு உட்பட்டது. கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாரையும் அடிப்படை ஜோதிட வகுப்பில் நான் சந்திக்க காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சந்தோஷம். ஐயா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சமுதாயத்தில் நிறைய நோய்கள் உருவாகிக்கிட்டே இருக்கு, புதுசாலாம் உருவாகுது. ஒரு சார்ந்து அப்படி இருக்கட்டும் ஐயா, ஜோதிட ரீதியாக நம்ம வந்து பிரசனம் மூலியமாகவும் நிறைய கண்டுபிடிக்கிறோம். இந்த சார்ந்த நோய்கள் தான் இருக்குன்னு சொல்றோம். மக்களுக்கு அது புரியுது. மக்கள்கிட்ட சில பேர் வந்து தெரிஞ்சுக்கணும், அவங்க சாட்டை அவங்க எடுத்து பார்த்துட்டு ஓ இதெல்லாம் அவங்க நடக்கக்கூடியுமா அப்படிங்கிற அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினால இந்த கேள்வியை முன் வைக்கிறேன். அதாவது நோய்களும் கிரகங்களும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிறப்பாக பார்த்துருவோம். கண்டிப்பா.
மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவது ஐயா, நமக்கு நோய் ஏற்படுறதுக்கு கிரகங்களினுடைய தாக்கம் மிக மிக முக்கியம். ஏன்னா என்னோட கருத்து, மனிதனை ஆள்பவை கிரகங்களே, காலம் கிரகங்களின் கையில். இது நான் என்னைக்குமே மறுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜராக பிலீவ் பண்ணுறேன், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம சொல்லிட்டும் இருக்கிறோம். அப்போ ஒரு நோய் வர்றதுக்கு கிரகத்தினுடைய தாக்கங்கள் காரணமாக இருக்கும்னா நிச்சயமாக இருக்கும், சத்தியமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா மாற்றமே இல்லை. இப்போ கிரகங்களை வச்சு உதாரணத்துக்கு சில நோய்களை எல்லாம் பார்ப்போம், சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூரியனை எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு சூரியன் ஒரு வேளை நெருக்கடியாக இருந்து பிரச்சனையாக இருந்து கெட்டு போயிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாத கற்பனைகளை கொடுக்கும். நமக்கு அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு கற்பனைகளை கொடுக்கும். எலும்பு நோய்களை கொடுக்கும். எலும்பு நோய்கள் சூரியன் கால்சியம் குறைபாடை கொடுக்கும், உயிரணுக்கள் குறைபாடை கொடுக்கும். இதெல்லாம் சூரியனுடைய ஆளுமை. சந்திரனுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் எங்கே கை வைப்பார்னா, சந்திரன் உடல் காரகன், மனதுக்கு காரகன். உடம்புல தேவையில்லாமல் டயர்டு, எரிச்சலாக இருக்குது வேலைக்கு போகிறக்கே அப்படின்னா சந்திரன் கெட்டு போச்சு. சந்திரன் கெட்டு போனால் மனசை பாதிக்கும். மனசில் வந்து இனம் புரியாத பயம், கவலைகள், நெருக்கடிகள், இதை பூரா சந்திரன் தான் கொடுப்பார். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, மென்சஸ் ப்ராப்ளம். ரத்தத்துக்கு காரணம் செவ்வாய், ரத்த ஓட்டத்துக்கு காரணம் சந்திரன். சந்திரன் கெட்டு போனால் ரத்த ஓட்டத்தில் சில தடைகள், நெருக்கடிகள் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பற்கள், இரத்த அணுக்கள், ரத்தம் செயல்படக்கூடிய அணுக்கள் எல்லாமே செவ்வாய் தான். ஹியூமோகுளோபின். செவ்வாய் வந்து எலும்புகள், எலும்பு மஜ்ஜைகள், இதெல்லாம் செவ்வாய். உங்களை பாதுகாக்கிற எல்லாமே செவ்வாய் தான். கண் இமை, மார்பு எலும்பு, மார்பு எலும்பு, தலை, ஹெல்மெட் மாதிரி தானே உள்ள பாதுகாத்துருக்கு, தலை, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பாதுகாப்பை சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் தான். புதன் புத்தி பேதலித்தல், பச்சை நரம்புகள், மெலிசான தோள்கள், அதே போல காது மடல்கள், விரல்கள், நாக்கு, இதெல்லாமே புதன். நம்மளுடைய ஞாபக சக்தி புதன். குரு ராஜ உறுப்புகள், கல்லீரல், கணையம், அதே போல நுரையீரல், மூளை, ஒன்று, அதாவது எலும்பில்லாத ராஜ உறுப்புகள் எல்லாமே குரு. குரு எலும்போட இருக்கிற பாதுகாப்பா இருக்கிறது எல்லாமே, பாதுகாப்பு பண்றது எல்லாமே செவ்வாய். அடுத்தது சுக்கிரன். சுகர், ஹார்மோன்ஸ், பால்வினை நோய், HIV, இதுக்கெல்லாம் காரகர் சுக்கிரன் தான். அதே போல அதாவது மறைமுக உறுப்புகளில் வரக்கூடிய நோய்களுக்கு சுக்கிரனே காரகர். குருவுக்கு வந்து மஞ்சக்காமாலை, உடம்பு போடுறது, ஃபேட்டி லிவர், அஜீரண கோளாறு, பெருங்குடல்களில் பிரச்சனை, இதெல்லாம் குரு. அதே போல சனி, கழிவுகள் வெளியேறுவது, பெரிய நரம்புகள், பற்கள், கால்வலி, இதெல்லாம் சனி. ராகு ஒரு உறுப்பை வெட்டக்கூடிய துண்டிக்கக்கூடிய வேலையை செய்வார். ஒரு உறுப்பு வெட்டக்கூடிய துண்டிக்கப்படக்கூடிய வேலையை செய்வார். கேது சிக்கலான நரம்புகள், சின்ன சின்ன நரம்புகள் இருக்குமில்ல, இதெல்லாம் கேது. பாருங்க, நவகிரகங்கள் தான் எப்படியெல்லாம் நோயை கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியா. சரி, நோய்க்கு எப்படி சார் விதிகள் ஜோசியத்தில்? பாருங்க, நல்லா கவனிச்சுக்கங்க, நேயர்களும் கவனிச்சுக்கங்க, நீங்களும் நோட்டு பேனா எழுதி வச்சுக்கங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜோசியர் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கனால நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. 1ஆம் இடம் தான் ஜாதகர். எப்படிங்க? 1ஆம் இடம் தான் ஜாதகர். வகுப்புல இப்படிதான் நம்ம சொல்லித்தரோம். 1ஆம் இடம் தான் ஜாதகர், 6ஆம் இடம் தான் வியாதி. அப்போ 1, 6 கனெக்ட் ஆனாலே வியாதி வருமா வராதா? கண்டிப்பா வரும், வியாதி வரும். 8ஆம் இடம் வியாதியால் ஏற்படக்கூடிய குறைபாடு. அப்போ 1, 6, 8 தொடர்பு இருந்தா தொடர் மருத்துவம், மருந்து மாத்திரை, சர்ஜரி, சாப்பிட்டே இருக்கும், மெடிசன் எடுத்துக்கிறது. யாருக்கெல்லாம் 1, 6, 8 தொடர்பு இருக்கோ தொடர்ந்து மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி வச்சிரும். 1, 6, 8, 12 தொடர்பாச்சுன்னு வைங்க. 1 ஜாதகர், 6 வியாதி, 8 குறைபாடு, 12 மருத்துவமனை, அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட். மொத்த சூட்சமுமே அவ்வளவுதான். எவ்வளவு அழகா ஈஸியா சொல்லி கொடுத்துருக்கிறேன் பாருங்க. 1ங்கிறது ஜாதகர் லக்னம், 6ங்கிறது வியாதி,
8ங்கிறது உங்களுக்கு குறைபாடு. 1, 6, 8 தொடர் மருத்துவம். 1, 6, 8, 12 மருத்துவமனையில் மருத்துவம். அட்மிட் ஆகி பார்க்கறது. ஐசியூவில் இருந்தேன், 12ஆம் இடம் இது. ஐசியூவில் இருந்தேன் பார்க்கறதெல்லாம். 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்த்து 6ஆம் இடத்தை பார்த்தாலும் தொடர் வியாதி, தொடர்ந்து மருந்து மாத்திரை. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்த்தாலும் தொடர்ந்து மருந்து மாத்திரை. இப்போ அதனால தான் ரிஷப லக்னம், விருச்சிக லக்னம் 1க்கும் 6க்கும் உடையவர் அவரே வருவார். அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன மருந்து மாத்திரை அவங்க சாப்பிடாம வாழ முடியாது. ஒரு இல்லைன்னு சொல்றவங்க ஒரு 10%. அப்ப நல்ல மருத்துவம், நல்ல மருந்து நமக்கு கிடைக்கும். மருந்துனாலே சூரியன், மருத்துவம்னாலே சூரியன், குரு, டாக்டர்ஸ். அப்ப குருவும் சூரியனும் உங்க ஜாதகத்துல பலம் பெற்றாலும், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பலம் பெற்றாலும் நல்ல மருத்துவம் கிடைச்சிடும், நல்ல மெடிசன் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா, நீங்க ஹாஸ்பிட்டல் உங்களை கொண்டு போய் ஒரு துவைச்சு வெளியே அனுப்பிச்சாலும் தெம்ப எந்திரிச்சு நடந்து வந்துடுவீங்க. ஒரு கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீங்க பயப்படாதீங்கன்னு நான் சொல்றேன். மருத்துவம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லபடியாக வெளியில வந்துடலாம். இது பொது கருத்து. எனக்கு அப்படி இல்லையே, உனக்கு எப்படி இல்லையேங்கிற நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். இது நான் பொதுவாக தான் பேசுறேன். ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பேரை சொல்லி ஒரு ஜாதகத்தை போட்டெல்லாம் பேசல. பொதுவா இப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறேன். இனி உங்க தனிப்பட்ட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பா. ஆனா இந்த விதியே 80% பேருக்கு ஒத்து வரும். ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி தசை புத்தி, புதனோட தசை புத்தி, 8ஆம் அதிபதி தசை புத்தி, செவ்வாயோட தசா புத்தி, குருவினுடைய தசா புத்தி, 12ஆம் அதிபதியினுடைய தசா புத்தி, இவங்களெல்லாம் மருத்துவமனைக்கு ஒரு தடவையாவது நடக்க வச்சிரும். எதுக்காவது போய் ஸ்கேன் எடுத்தேன், பிளட் டெஸ்ட் எடுத்தேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லி நடக்க வச்சிரும். விருச்சிகத்திலிருந்து, கன்னியிலிருந்து, மேசத்திலிருந்து, மீனத்திலிருந்து ஒரு கிரக தசை நடத்தினாலும் அவங்களையும் மருத்துவமனைக்கு நடக்க வச்சிரும் ஒரு தடவையாவது. இதுக்கு 5, 9 தொடர்பு இருந்தால் நீங்க மீண்டும் வெளியில வர போறீங்க. 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஸ்ட்ராங்கா தொடர்பாச்சுன்னா சர்ஜரி, அட்மிட்டு, இதெல்லாம் நடக்கும். கிரகம் பரிவர்த்தனையா இருந்தா நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருவீங்க. வயிற்று வலிக்குன்னு போனேன், அதோட சேர்ந்து ஹார்ட்டுக்கும் பார்த்தாங்க, அங்கேயும் பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இவ்வளவு இருக்கு. இது எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை தான். இப்போ நான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியெல்லாம் கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியாது. எங்கள் குருநாதர் ஜிகே கிட்டதை நம்ம படித்தது. அவங்க இவ்வளோ தூரம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு 3 தடவை அவர்கிட்ட படித்தேன். படித்ததில் நான் உணர்ந்து, இப்போ எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து புகுத்தி அதை சார் ஐயா சொல்லி கொடுத்தது மைண்டில் வச்சு ஒரு கிரகம் எப்போ நோயை கொடுக்குது, எப்போ பிரச்சனை பண்ணுதுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்தோம். எவ்வளோ விஷயங்கள் நுட்பமாக இருக்கு, யோசிச்சு பாருங்க. அப்போ குரு சனி சேர்ந்தா அஜீரண கோளாறு, குரு செவ்வாய் சேர்ந்தா கெட்ட கொழுப்புகள் உடம்புல அதிகமாக சேரும், குரு புதன் சேர்ந்தா ஸ்கின் தொந்தரவு வரும், குரு சந்திரன் சேர்ந்தா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், குரு ராகு சேர்ந்தா வீசிங் ஸ்கின் அலர்ஜி இருக்கும், குரு கேது சேர்ந்தா யோகா தவம் தியானத்துக்கு போகலாம். எவ்வளோ இருக்கு. சூரியன் சனி சேர்ந்தா எலும்பு முறிவு, ஃப்ராக்சர், கிட்டப்பார்வை தூரப்பார்வை, தலைமுடி உதிர்வு. சூரியன் செவ்வாய் சேர்ந்தா பிபி, அதிக இரத்த கொதிப்பு. சூரியன் புதன் சேர்ந்தா, புதனும் சந்திரனும் சேர்ந்தா புத்தி பேதலிச்சு தனியாக பேசிட்டு உட்காந்துருக்கிறது, இல்லை கான்ஃபிடென்ட் கம்மியாகிறது, தனியாக இருக்கிறதுக்கு பயப்படுறது. குரு ராகு சேர்ந்தா மனபயம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. குரு ராகு சேர்ந்தா, செவ்வாய் சந்திரன் சேர்ந்தா உப்பு ஊறுகாய் அப்பளத்தின் மேல் நாட்டமாகி அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தில் நாட்டமாகி உடம்புக்கு எடுத்துக்கிறது. நிறைய இருக்கு சார், நிறைய பாயிண்ட். ஆமாம், பாயிண்ட்டுகள் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் சார். அவ்வளவு விஷயம் இருக்கு சார். ஆனால் தசாபுத்தியில் வரும்போது இந்த தசாபுத்திகள் எப்போ 6, 8, 12 தசாபுத்தி வருதோ, இல்லை 6ஆம் அதிபதி 8, 12ஓட தசாபுத்திகள் கனெக்ட் ஆகுதோ, அல்லது 6, 8, 12 அதிபதிகள் மேலே கோச்சாரத்தில் ராகுக்கு எது சனி பயணிக்குதோ அப்போவெல்லாம் வியாதி கொடுக்கும், அப்போவெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கும். அது சிலருக்கு இப்போ குரு சூரியன் செவ்வாய் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேன்சரை கொடுக்கும். அங்கே 6, 8, 12 கனெக்ட் ஆகணும். இது தீர்க்க முடியாத வியாதியில வந்துடும். இது நீங்க எல்லாருமே உடனே எனக்கு கிரகம் இருக்கு கேன்சர் வந்துருமான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இந்த கிரகம் குரு சூரியன் செவ்வாய் ஒரு காரணமா இருக்கு. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு வகையில சிவராஜ் யோகம்னு சொல்றோம், ஒரு வகையில நோயை கொடுத்து கஷ்டப்படுத்துது. அப்போ எங்க குருநாதர் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு யோகம் அதற்கு நிகரான அவயோகத்தை செய்யுங்கிறார்.
செய்யாமல் போகாது. நீ உனக்கு புகழ் வர 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 உன் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருத்தரையா உன்னை கழட்டி விட்டுரும். உறவுகள் இருந்து இறந்து போவாங்கன்னு காரணம் இல்லை, எல்லாம் பேசாமல் போயிடுவாங்க. நீ வேண்டாம் நான் வேண்டாம்னு பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தெரியும். அப்போ வியாதிங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் வரும், எல்லா நட்சத்திரத்துக்கும் வரும். டைப் ஆஃப் வியாதி எப்படி வருங்கிறது கிரகத்தை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக வியாதிகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுங்க, நிறைய புனித நதி நீராடுங்க, அன்னதானம் நிறைய கொடுங்க, துலாபாரம் எடைக்கடை கொடுங்க, துலாபாரம் எடைக்கடை கொடுங்க. வருடத்துக்கு ஒரு தடவை பிடிச்சிருந்தா மொட்டை அடிச்சுக்குங்க, ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். வியாதிகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியநாதர், மடவார் வளாகம் வைத்தியநாதர், சிவனுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அபிஷேகம் தொடர்ந்து, திருவாதிரைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்குது. உங்களோட 6வது நட்சத்திரம் இருக்குது, உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர 6வது நட்சத்திரம், அந்த 6வது நட்சத்திரத்தில் சிவனுக்கு அபிஷேகம். இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம். அது கர்ம வினைகளால் ஏற்பட்ட வியாதியா, ஜெனட்டிக்காக வந்த வியாதியா, உன் உணவு பழக்க வழக்கத்தால் வந்த வியாதியான்னு நம்ம சொல்ல முடியும். இதையும் நம்ம பேசலாம். கண்டிப்பாக அவ்வளவெல்லாம் அந்த வியாதியை பற்றி நம்ம பேச முடியும். அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. நேர்கள் கொஞ்சம் சூதானமாக இருந்து போனாங்க. கண்டிப்பாக. மிக நன்றிங்க. நன்றி. வணக்கம். நன்றி.